இந்த வீடியோல மேக்ஸ்ல அல்ஜிப்ரால இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். The sum of the digit of a 3 digit number is 11. 3 digit நம்பர் இருக்கு, ஒவ்வொரு டிஜிட்டை ஆட் பண்ணா 11 வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஹண்ட்ரட் டிஜிட்டை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். டென்த் டிஜிட்டை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஒன்ஸ் டிஜிட்டை இஜெட்னு வச்சுக்கிறேன். மூணு ஆட் பண்ணா 11 வரும்னு சொல்றாங்க. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து பாருங்க, if a digit are reversed the new number is 46 more than 5 times the former number. இங்க நான் ரஃபா எழுதுறேன். இப்போ 256 ஒரு எக்ஸாம்பிள் வைங்க. இதை நம்ம ஸ்மால் ஏஜில் எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா 2 into 100 plus 5 into 10 plus 6 into 1 இப்படி படிச்சிருப்போம். இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது x y z. அப்போ x into 100 100x plus y into 10 10y plus z. ஸோ இதான் வந்து ஒரிஜினல். 100x plus 10y plus z இதான் வந்து ஒரிஜினல். டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு, இதை ரிவர்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மறுபடியும் இங்கே பாருங்க, இதை ரிவர்ஸ் பண்ண என்ன ஆகும்? 6 5 2 இப்படி ஆகும். ஓகேவா? ஸோ 100 z plus 10y plus x இதான் வந்து ரிவர்ஸ்டு. ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ்டு எப்படி இருக்கும்? ரிவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100z plus 10y plus x. ஓகேவா? இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. இஃப் டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு the new number is 46 more than 5 times the former number. If digits are reversed, so reverse பண்ண நம்பர் நான் எழுதுறேன். 100 z plus 10y plus x. The new number is na equal to 46 more than the அப்படின்னா பிளஸ்ன்னு அர்த்தம். 5 டைம்ஸ் அப்படின்னா டைம்ஸ்னா மல்டிப்ளிகேஷன் மீனிங். ஸோ 5 டைம்ஸ் ஃபார்மர் நம்பர். ஃபார்மர் நம்பர்னா ஒரிஜினல் நம்பர் தான் ஃபார்மர் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 100x plus 10y plus z. ஓகேவா? இங்கிருந்து இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 100z plus 10y plus x equal to 46. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 500x plus 50y plus 5z. இப்போ நான் கான்ஸ்டன்ட்டை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். 100z plus 10y plus x இது இங்கிட்டு வரும்போது minus 500x minus 50y minus 5z equal to 46. minus 500 plus x minus 499x plus 50y minus 50y plus 10y minus 40y
plus 100z minus 5z plus 95z equal to 46. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, if the 100 digit plus twice the 10th digit is equal to the unit digit. ஓகேவா? 100 digit அப்படின்னா x ன்னு எடுத்துட்டோம் 100 digit plus if the 100 digit plus twice the 10th digit 10th digit y ன்னு எடுத்துருக்கோம் twice ன்னு சொல்றனால 2y is equal to யூனிட் டிஜிட்னாலும் ஒன்ஸ் டிஜிட்னாலும் ஒன்று தான், அதை நம்ம இஜட்னு எடுத்திருக்கோம். x plus 2y is equal to z. x plus 2y z இங்கே வரும்போது minus z is equal to 0. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுறேன். x plus y plus z is equal to 11. தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறேன். x plus 2y minus z is equal to 0. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறேன். ப்ளஸ் பண்ணோன்னா 2x plus 3y z கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு 11. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படியே எழுதிக்கிறேன். minus 499 x minus 40y plus 95 z equal to 46. தேர்ட் ஈக்குவேஷனை 95 ஆல மல்டிப்ளை பண்றேன். 95x plus 190y minus 95z equal to 0. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்றேன். minus 404x plus 150y இது கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு 46. இதை நான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படி எழுதுறேன். minus 404x plus 150y ஈக்குவல் டு 46. ஃபோர்த் ஈக்குவேஷனை 50 ஆல மல்டிப்ளை பண்றேன். 100x plus 150y equal to 550. இதை நான் சப்ராக்ட் பண்றேன். ஸோ கீழே இருக்க சைன்லாம் மாறும். minus 504x இது கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு minus 504. x equal to minus 504 divided by minus 504. minus minus நம்பரும் அடியாயிரும். so x equal to 1 கிடைக்கும். substitute x is equal to 1 in equation 4. 2x plus 3y is equal to 11. x ஓட வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணா 2 plus 3y is equal to 11. 3y is equal to 11 minus 2. 3y is equal to 9. y is equal to 9 by 3. 1 3. y ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 3. substitute x is equal to 1, y is equal to 3 in equation 1. x plus y plus z is equal to 11.
எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 3 plus z equal to 11. 4 plus z equal to 11. Z equal to 11 minus 4. Z equal to 7. X ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 3, z ஓட வேல்யூ 7. த்ரீ டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னா 137. Thank you for watching.